அண்மைச் செய்தி. மூட நம்பிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. மூட நம்பிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கடவுளோ சிலைகளோ மனித இனத்திற்கு தீங்கு ஏற்படுத்தவில்லை எனவும் அதுபோன்ற நம்பிக்கைகள் என்பது வெறும் மூட நம்பிக்கைகள் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கடவுளோ சிலைகளோ மனித இனத்திற்கு தீங்கு ஏற்படுத்துவதில்லை என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மூட நம்பிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம். மூட நம்பிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. எந்த வழக்கின் மீது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். அதாவது சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பஜன கோவில் தெருவில் வசித்து வரும் கார்த்திக் என்பவர் தனது வீட்டில் சிவசக்தி, சத்தீஸ்வரி, விநாயகர், வீரபத்ர சுவாமி சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தி வந்தார். பூஜைகளில் அண்டை வீட்டாரும் பங்கேற்று வந்துள்ளனர். சிலைகளை வைத்து வழிபாடு நடத்திய பிறகு அப்பகுதிகளில் மர்மமான முறையில் சிலர் மரணமடைந்துள்ளதாக கூறி உள்ளூர் மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சிலைகளை அதிகாரிகள் எடுத்து சென்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றமானது சிலைகளை திரும்ப ஒப்படைக்கும்படியும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தக்கூடாது எனவும் மக்களிடம் பணம் வசூலிக்க கூடாது எனவும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் அதிகாரிகள் இதுவரை சிலைகள் ஒப்படைக்கவில்லை என கூறி கார்த்திக் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி பரத் சக்கரவர்த்தி திருவொற்றியூர் தாலுகா தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்று சிலைகளை பெற்றுக் கொள்ளும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி சிலைகளை மனுதாரர் பெற்றுக் கொண்டதை அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு முடித்து வைத்த நீதிபதி ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும், மனுதாரர் வீட்டில் அனுமதியின்றி கோவில் கட்டியிருந்தால் அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் அவர் அந்த உத்தரவு தெரிவித்திருந்தார். அதே போல உண்டியல் வைத்திருந்தால் நடவடிக்கை எடுக்க அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஒருவர் தனது சொந்த இடத்தில் சிலைகளை வைத்து அமைதியாக வழிபாடு நடத்தினார். அதற்கு எதிர்ப்பு பெரும்பான்மை என்ற பெயரில் பொதுமக்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுக்க முடியாது எனவும், அரசு அதிகாரிகள் மூட நம்பிக்கைகளுக்கும் தவறான நம்பிக்கைகளுக்கும் பணிந்து செல்லக்கூடாது எனவும் நீதிபதி ஒரு அறிவுரை வழங்கினார். கடவுளோ சிலைகளோ மனித இனத்துக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தவில்லை எனவும், அதுபோன்ற நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் என்றும் அதை பக்தி என்று கருத முடியாது எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். வினோத், மூட நம்பிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரம்.